குயிக்கா சட்டுன்னு ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் துவரம்பருப்பு, 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணிக்கலாம். பருப்புல இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 7ல இருந்து 8 பல் சின்ன வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ போட்டுக்கோங்க. காய் வந்து ஆப்ஷனல் தான். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பொடிசா நறுக்கி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். தனியாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்த பருப்பு 1 ஸ்பூனு, அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள். இந்த தாளிச்சதை சாம்பார்ல கொட்டி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இது 2ல இருந்து 3 விசில் வரட்டும். ஓபன் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.